ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பூ கட்டவே தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டுற மாதிரியான மெத்தடில் மல்லிகைப்பூ, ரோஸ் பெட்டல்ஸ், பொடி நந்தியாவட்டம் வச்சு எப்படி பூ கட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி வித்தியாசமாக எப்படிலாம் பூ கட்டுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இந்த பூ கட்டுறதுக்கு மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, சின்னதாக இருக்கிற மாதிரியான நந்தியாவட்டம் பூ எடுத்துருக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸை ரோஸில் இருந்து இது மாதிரி மொத்தமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் பெட்டல்ஸ் கிளியாமல் இருக்கும். அடுத்ததா பூ கட்டுற நூலை இது மாதிரி ஒரு விரலில் டைட்டாக சுற்றிக்கலாம். சுற்றிட்டு ஒரு மல்லிகைப்பூவை நூல் மேலே வச்சு அடுத்த மல்லிகைப்பூவை ஏற்கனவே வச்ச பூவோட ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நூலை வச்சு ஒரு சுற்றிட்டு இப்போ நான் காமிச்சிட்ருக்க மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக போட்டுற வேண்டாம். அப்படி டைட்டாக போட்டிங்க அப்படின்னா காம்பு பிரேக் ஆகிடும். இது எப்பயும் நாம் கட்டுற மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபஸ்ட்டு பூ கட்டினதுக்கு அப்புறமா அடுத்து கட்டின அந்த பூவை ஒரு திருப்பு இது மாதிரி திருப்பிட்டு அடுத்த பூவோட காம்பை லெஃப்ட் கையில் நூல் சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த நூல் மேலே வச்சு இன்னொரு நூலை புதுசாக வச்சுருக்கிற பூ மேலே சுற்றிட்டு அடி வழியாக எடுத்துட்டு கொஞ்சம் இறுக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நூலை ஏற்கனவே கட்டின பூவுக்கும் புதுசாக வச்சுருக்கிற பூவுக்கும் இடையில விட்டுட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு இன்னொரு தடவை ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு அளவுக்கு மல்லிகைப்பூ கட்டினதுக்கு அப்புறமா பொடி நந்தியாவட்டம் பூவை ரோஸ் பெட்டல்ஸ் உள்ள இது மாதிரி வச்சு சுற்றிட்டு லெஃப்ட் கையில் இருக்கிற நூல் ஏற்கனவே இருக்க பூவுக்கும் நடுவில் வச்சு மல்லிகைப்பூவுக்கு சொன்ன அதே மெத்தடில் நூல் வச்சு சுற்றிக்கலாம். மல்லிகைப்பூ கட்டும்போது லெஃப்ட் கையில் இருக்கக்கூடிய நூல் மேலே காம்பை வைக்க சொல்லியிருந்தேன். பட் ரோஸ் பெட்டல்ஸ் வைக்கும்போது ஏற்கனவே கட்டியிருக்கிற பூவுக்கும் நூலுக்கும் இடையில ரோஸ் பெட்டல்ஸை வச்சு இந்த சேம் ரைட் கையில் இருக்கக்கூடிய நூலை வச்சு டைட் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குதோ அந்த கலரில் ரோஸ் பெட்டல்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூ கட்டி தலையில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மல்லிகைப்பூ அளவுக்கே ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாம். கடைசியாக முடிக்கிறப்ப லெஃப்ட் கையில் இருக்க நூலோட டைட்னஸை விட்டுறாமல் ரெண்டு நூலையும் இது மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். மல்லிகைப்பூ, ரோஸ் பெட்டல்ஸ், பொடி நந்தியாவட்டம் பூ வச்சு இப்போது பூ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.